என் பெயர் பவித்ரா விஜி, தாம்பரத்திலிருந்து. நைட்ரிஜலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க மே மாதம். ஆனால் கையில் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. அதனால் அவங்களால வர முடியலை. I prayed to God saying, Lord, I won't be able to come this month, I'll come next month. காசு சேர்த்து வச்சாங்க. ஜூன் மாதத்துக்காக காசு சேர்த்து வச்சு நைட்ரிஜல் ஜூன் மாதம் வந்திருக்கிறாங்க. முதல் டைமாக வந்திருக்கிறாங்க போல இருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பாருங்கள். அதில் ஆராதனையின் டைமில் வெளிப்பாடில் God is blessing a person who works in the EB, எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. இவங்க EBயில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, வேலை செய்கிறீங்க, உங்களுடைய கையில் பணமும் நிற்க மாட்டேங்குது, இனிமே உங்களுடைய கையில் பணம் நிற்கும். இந்த வெளிப்பாடு வந்துச்சு. அது அவங்களுக்குன்னு உரிமையாக எடுத்தாங்க. She claimed it. அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். Because I have been working at the EB on a contract basis for the last 5 years. 5 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. Contractor pays my salary only once every 2 or 3 months. 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் ஒரு தடவை தான் சம்பளமே கொடுப்பார் அவர். அதுலேயும் கரப்ஷன், ஊழல், லஞ்சம் இருந்திருக்கு. But I have never complained to God. Yet the Lord had blessed me by doing things for me that I have never asked. நான் கேட்காதது எல்லாமே எனக்கு செஞ்ச ஆண்டவர் இதையும் செஞ்சு கொடுத்தார். அதில் பல மாற்றங்கள் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், EBயில் வந்த மாற்றங்கள் எல்லாமே அது இந்த அம்மாவுக்கும் நன்மையாக வந்துச்சு. அதில் இவங்க சொல்கிற 4 ஆசீர்வாதங்கள். 1, கான்ட்ராக்டர் ஆண்டவர் மாற்றிட்டார். 2, புதிய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 3, இவங்களுடைய சம்பளம் அதிகமாச்சு. 4, by April my April bill was approved with my salary, increment included. இன்க்ரிமெண்டோட சேர்ந்து இவங்களுடைய சம்பள உயர்வு. I have never witnessed so many positive changes in my office within a single month. ஒரே மாதம் ஆண்டவர் ஆஃபீஸே மாற்றி கொடுத்து இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனது பெயர் அனிதா. நான் மொளச்சூர் புனித சூசேப்பர் பங்கை சேர்ந்தவள். எனது அம்மாவிற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மூளை நரம்பில் இரத்தம் கட்டி இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் என் அம்மாவிற்கு பக்கவாதம் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் 4 நாட்கள் வைத்திருந்த சூழ்நிலையில் திருப்பாடல் 30:2 இதான் சொன்ன வசனத்தை வாசித்து ஹீலிங் ஆனவங்க. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் உதவி வேண்டினேன், நீர் என்னை குணமாக்குவீர் என்ற இறைவார்த்தையை ஜெபமாக மாற்றி, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், நீர் என் தாயை குணப்படுத்தினீர் என்று நன்றி கூறி தினந்தோறும் 24 மணி நேரமும் ஜெபித்து வந்தேன். இந்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் உமது தாய் அபாய கட்டத்தை தாண்டி தற்போது சுய நினைவுடன் உள்ளார் என்று கூறினார். தற்போது என் அம்மா நல்ல உடல் நலத்துடன் உள்ளார். குணப்படுத்தி எல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி. அன்சா, மேடவாக்கத்திலிருந்து. சகாய மாதா பங்கு. ஐ வாண்டட் டு ஷேர் மை ஹார்ட்ஃபெல்ட் டெஸ்டிமனி வித் யூ. 13 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துட்டேன். 13 வருடங்கள். PCOD ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம். பல டாக்டர்ஸை பார்த்துருக்குறாங்க, பல மருந்துகள் சாப்பிட்ருக்குறாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க IVF செய்யணும்னு சொன்னாங்க. பட் ஐ சரண்டர் மை பெயின் அண்ட் ப்ரேயர்ஸ் டு டிவைன் மர்சி அண்ட் ப்ரேட். IVF நான் செய்ய மாட்டேன், நேச்சுரலாக ஆண்டவர் எனக்கு இயற்கையாகவே கொடுப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஐ அட்டெண்டட் த நைட் விஜில் வித் ஃபெய்த். எப்போ? போன டிசம்பர் மாதம். அன்னைக்கு அந்த டிசம்பர் மாதம் ஜெரிகோ ஜெபமாலையில் ஆண்டவர் அவங்களுடைய பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அன்சா என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொடுகின்றார், ஆசீர்வதிக்கிறார். 13 வருஷத்துக்கு பிறகு ஜனவரியில் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, ஐ எம் கரண்ட்லி இன் மை செகண்ட் ட்ரைமஸ்டர், 5 months completed, both the baby and I are doing well. நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி டெஸ்டிமனி. எனது பெயர் அகஸ்டின் பிரகாஷ், புழல் புனித அந்தோனியார் பங்கு. தொடர்ந்து 41 மாதங்களாக, நம்ம 3 வருஷத்துக்கு மேலே
இறையிறக்கத்தின் ஆண்டவர் ஆசி பெற்று இரவு கண்விழிப்பு ஜெபத்திலலாம் வராங்க. குடும்பத்துடன் வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி பிரச்சனையினால் எனது பிஸ்னஸ் பேங்க் அக்கவுண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடக்கப்பட்டது. இவங்களுடைய ஜிஎஸ்டியினுடைய பிரச்சனையால் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷமாக அந்த பிரச்சனையில். அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினேன். நான் மட்டுமன்றி எனது குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்டனர். இன்று, அதாவது இந்த சாட்சியம் அவருக்கு ஜூன் 29 பேதுரு பவுல் அந்த திருநாள் அன்னைக்கு தான் போடுறாரு. சிறிதும் எதிர்பாராத விதமாக நான் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை நேரில் சந்தித்து போது கோர்ட் ஆர்டர் அடிப்படையில் உடனடியாக எனது கையில் பேங்க் அக்கவுண்ட் அன்ஃப்ரீஸும் செய்யும் ஆர்டரை வழங்கினார். எதிர்பார்க்கவே இல்லைங்க. 1.5 வருஷ பிரச்சனை ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டாரு. 1.5 வருடத்துக்கு மேலாகப்பட்ட கஷ்டங்கள். நம்பிக்கையோடு ஜெபித்தேன். அவங்க ஜெபித்த ஜெபம், தேங்க்யூ ஜீசஸ். என் பெயர் அமளி. நான் எருக்கஞ்சேரி புனித சூசேப்பர் ஆலயத்திலிருந்து வருகிறேன். என் மகள் 3 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தால் இறையிறக்க ஆண்டவரிடம் இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் வேண்டிக் கொண்டோம். அடுத்த மாதமே என் மகள் கருவுற்றார். இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. என்னை இத்தனை வருடமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாங்கள் சென்னையிலிருந்து கடந்த 1 வருடமாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நடந்த இயேசுவின் மீட்பையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்கள் இந்த சாட்சி, இது கொஞ்சம் பெரிய சாட்சி, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் நான் மொத்தமாக வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. எங்கள் வாழ்வில் நடந்த இயேசுவின் மீட்பையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். எங்களின் இந்த சாட்சி தூய ஆவியின் தூண்டுதலால் கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஞாயிறு திருப்பலியை தவறுவதில்லை. திருப்பலியின் மேன்மையை உணராமலேயே திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தோம். ஒரு கையில் பாவத்தையும் ஒரு கையில் ஆண்டவரையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தேன். இருளை தேடாமல் ஒளியை தேடினாலும் அவ்வப்போது இருளில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரிடமிருந்து விலகி சென்று கொண்டிருந்தோம். இந்த நிலையில் நாங்கள் திருமணமாகி கடந்த 14 வருடங்களாக ஆண்டவரிடம் எங்களுக்கென்று ஒரு கானான் தேசத்தை கொடுக்கும்படிக்கா விடாப்பிடியாக ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாள் ஜெபித்தலும் வைத்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு சொந்த வீட்டுக்காக ஜெபிச்சிருந்திருக்கிறாங்க 14 வருஷமாக. அப்பொழுது எங்கள் வீட்டு அருகில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் பார்த்து வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம். இவையெல்லாம் எங்கள் முயற்சியில் இல்லை, எங்களுடைய சொந்தக்காரர்களின் முயற்சியில், அவர்கள் தூண்டுதல் பெயரில் அந்த வீட்டை வாங்க நாங்கள் இருமனதாக ஒப்புக்கொண்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கினோம். மேலும் என்னுடைய வீட்டுக்கு தெரியாமலேயே நான் என்னுடைய சேமிப்புகளையும் ஊதியத்தையும் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நஷ்டமாகி நிறைய நகைகளை விற்று எங்களுடைய சேமிப்புகளை எல்லாவற்றையும் தொலைத்து நிர்கதியாக நின்றோம். அப்பொழுது நாங்கள் வாங்குவதாக திட்டமிட்டு வைத்த அந்த வீட்டையும் எங்களால் வாங்க முடியவில்லை. கொடுத்த அட்வான்ஸ் எல்லாவற்றையும் போராடி பெற்றுக்கொண்டோம். அப்பொழுதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை முழு மனதாக தேட ஆரம்பித்தோம். ஏனென்றால் அதே சூழ்நிலையில் எனக்கு வேலையும் இல்லாமல் போய்விட்டது. நான் வேலை இல்லாமல் பல மாதங்களாக தினமும் திருப்பலிக்கு செல்ல ஆரம்பித்தோம். வேலை இல்லை, ஆனால் டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலிருந்து தொடங்கினோம். அதன் பிறகு நாங்கள் எல்லாரும் மண்ணிற்கு அடி எடுத்து வைத்தோம். நிறைய ஃபாதர்ஸோட மறையுரைகளை கேட்டோம். அப்பொழுதுதான் எல்லாரும் சேனலை பார்த்துருக்குறாங்க. இங்கிருந்த மறையுரையையும் யூடியூப் வழியாக கேட்டு நிறைய ஆண்டவரை பற்றி செயல்களையும் மறை பொருள்களையும் மீட்பையும் இறை அரசையும் அறிந்து கொண்டோம். அதன் பொருட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலியில் எங்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து மன்றாடி கொண்டிருந்தோம். ஒரு நாள் திட்டமிட்டு உள்ளிருப்பு தியானத்திற்கு சென்றோம். 4 நாள் தங்குற தியானத்துக்கு வந்திருந்திருக்காங்க பலருக்கு. அங்கு ஆண்டவரை நிறையவே நாங்கள் சுவைத்தோம். அவருடைய அனுபவத்தை நிறைய பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது பல வருடமாக எனக்கு இருந்த 3 நாள் தலைவலி, இவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா 3 நாள் கண்டினியூஸாக இருக்கும், விடுதலை தந்தார் ஆண்டவர். அப்பொழுது நான் அதை உணரவில்லை. தியான டைமில் கடந்த 1 வருடம் மேலாக இதுவரைக்கும் அந்த 3 நாள் தலைவலி எனக்கு வந்ததே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் எனக்கு அதில் விடுதலை கொடுத்துருக்கிறாருன்னு. நாங்கள் வேலை வர வேண்டி சென்றிருந்தோம். இருந்தாலும் வேலை கிடைக்கல. ஹீலிங் கிடச்சிச்சு.
தலைவலியிலிருந்து. நாங்கள் எல்லா பாவத்தையும் அறிக்கிட்டோமே, நாங்கள் இதுவரைக்கும் செய்த பாவம், செய்யாத பாவம் என்று எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அறிக்கிட்டோமே. ஒரு சுத்தமான ஆன்மாவாக வீடு வந்து சேர்ந்தோம், எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கும்போது வேலை மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்பொழுது நாங்கள் ஃபாதருடைய மறையுரையை யூடியூபில் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பாருங்களேன், ஒரு சாட்சியம் எப்படி இன்னொரு சாட்சியமாக மாறுதுன்னு. அப்படி அவர் கேட்டுக்கிட்டு கொண்டு பொழுது ஃபாதர் ஒரு 6 வருஷம் குறித்து ஒரு சாட்சியை சொல்லியிருந்தார். அது என்னவென்றால், ஒரு இங்கே ரொம்ப வருஷம் முன்னால் இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் வந்தாங்க ஒரு 3வது ஞாயிற்றுக்கிழமையில். அன்னைக்கு அவங்களுக்காக ஜெபிச்ச போது ஆண்டவர் கொடுத்த ஒரு மெசேஜ், நீங்கள் லவ் மேரேஜான்னு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஆமாம் ஃபாதர் அப்படின்னாங்க. எத்தனை வருஷமாயி கல்யாணம் ஆயிடுச்சு? 6 வருஷம் ஃபாதர் அப்படின்னாங்க. அம்மாவை மதிக்காத உனக்கு அம்மாவை ஆகணுமாமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன். அதை நான் இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். கல்யாணமாகி 6 வருஷம் ஆயிடுச்சு, அப்பா அம்மாவை போய் பார்த்தது கிடையாது, அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, அப்பா அம்மா இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு அம்மாவை ஆகணுன்ற ஆசை. இந்த ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்க போய் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துருக்குறாங்க, மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அந்த மன்னிப்பு அவளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு, கருவுறத்துக்கு காரணமாயிடுச்சு. இதை இவர் கேட்டிருக்கிறார். இந்த சாட்சியத்தை நான் சொல்கிற பிரசங்கத்தை கேட்ட பொழுது இவருக்கு ஞாபகம் வருது ஒரே ஒரு பிரச்சனை. நான் இங்கே தியானத்துக்கு வந்தேன், நல்ல பாவ சங்கீதனை செஞ்சேன் நான் நினச்சேன், ஆனால் நான் ஒரு பாவத்தை நான் மறைச்சி வச்சுருந்தேன். அதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். கேளுங்க. 6 வருட காலமாக அவர்களை பார்க்காமலே இங்கே தனியாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறு என்று உணர்த்தி அவர்களை பெற்றோரை சந்திப்பு கேட்க வேண்டும். நடந்தவற்றை ஒன்று சேர்ந்தார்கள். மேலும் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை வரத்தை தந்து ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். இந்த ஒரு சாட்சி மூலம் தூய ஆவியானவர் என் மனதையும் தொட்டார். எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து எல்லாத்தையும் சரியாக செய்து கொண்டிருப்பாக நினைத்து நான் ஆண்டவரிடம் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த 6 வருடம் என் மனதை தொட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நீதியுள்ள கடவுள் ஒரு குரல் எனக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. நான் என்னுடைய ரெஸ்யூமில், இவர் வேலைக்கு வேலை இல்லைன்னு தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வேலைக்கு அப்ளை பண்ண ஒரு ரெஸ்யூம், அந்த ரெஸ்யூமில் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் போட்டிருக்கிறார். ஆனால் இவர் பல இடங்களில் வேலை செய்ததை ஒரு இடமா போட்டிருக்கிறாரு, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இவருக்கு அது பாவம்னு உணர்த்தினார் ஆண்டவர். நீ பல இடத்துல வேலை செஞ்சுட்டு ஆனால் அது ஒரு இடத்துல வேலை செஞ்ச மாதிரி காமிச்சிருக்கிறியே, 6 வருஷம் தப்பில்லை, நீ பாவ சங்கீதனை செய்யலையே. அப்போ தாங்க அவன் பாவத்தை உணர்த்துறார் ஆண்டவர். அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே கம்பெனியில் நான் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு 6 வருடத்தை ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஹைலைட்டராக பெற்றுக்கொண்டேன். நம் நீதியுள்ள கடவுள் என் தவறுகளை எல்லாம் மறந்து அவரிடம் மன்றாடி கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என் தவற்றை சுற்றி காண்பித்து அந்த 6 வருடத்தை என்னுடைய ரெஸ்யூம் இருந்து எடுக்க வைத்தார். தூக்கிட்டார். 6 வருஷம் வேண்டாம். என் தவற்றை உணர்ந்தவனாய் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் இந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்று பரிகாரம் செய்து கொண்டோம். பாவ சங்கீர்த்தனம் அன்றைக்கு மறுநாள் எனக்கு ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து இன்டர்வியூக்கு அழைப்பு வந்தது. அடுத்த ஒரே வாரத்தில் நான் இந்தியாவில் முதன்மையான கம்பெனியில் நான் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட 2 மடங்கான ஊதிய உயர்வை பெற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பாருங்கள், ஒரு சாட்சியம் எவ்வளோ பெரிய சாட்சியமாக மாறிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு நான் நினைக்கிறேன் 2 லட்சத்துக்கு மேலே அவருக்கு சம்பளம் இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் 1 லட்சம் வாங்கியிருந்தார், 1 லட்சம் இன்னைக்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறார். சினிமா மோகத்திலிருந்து, டிவி மோகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். எங்கள் காரில் எப்பவுமே சினிமா பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் காரில் ஆண்டவருடைய பாட்டு தான் ஓடுது. இப்படி நாங்கள் ஆண்டவரை நோக்கி போகின்ற காரியங்கள் மற்றவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சது. நீங்கள் சர்ச்சுக்கு தான் போகிறீங்க, ஆண்டவரை தேடுறீங்க, ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லையேன்னு சொன்னார்கள் மற்றவங்க. ஏனென்றால் நாங்கள் ஒரு வீட்டை வாங்க முயற்சிக்கும் போது தான் எங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளை இழந்தோம். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய சேமிப்புகளை இழந்து பல லட்சங்களை இழந்து அந்த புதையில் உள்ள நிலத்தை பெற்றுக்கொண்டோம். எது? அந்த வீடை நாங்கள் இழக்கலைன்னா, நாங்கள் அந்த பணத்தை இழக்கலைன்னா கண்டிப்பாக ஆண்டவரை தேடி வந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு துன்பம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். நான் இனி என்னுடைய வீடு ஆண்டவர் கட்டுவார்.
மேலும் ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். அதற்கு ஏற்றாற் போல கேளம்பாக்கத்தில் இருக்கிற டிவைன் மர்சி சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு ஒரு வீடு கட்டுவதற்கான எல்லா முயற்சியும் ஆண்டவரே தந்திருக்கிறார். புது ஒரு வீட்டை தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மனைவியுடைய சாட்சியம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். நான் சென்னையில் இருந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறேன். நான் என் கணவரின் வேலைக்காக தான் முதல் முறை வந்தேன். நான் கடந்த 2 ஆண்டு காலமாக படுத்த படுக்கையாக இருந்தேன். என்னால் ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாமல் இருந்தேன். பிறகு நான் உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து கொண்டு உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணும்போது தான் ஆண்டவர் என்னை தொட்டு சுகப்படுத்தினதை உணர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் நன்றாக இருக்கிறேன். எந்த ஒரு தலை சுற்றலும் எனக்கு இல்லை. நான் எப்பொழுதும் 1 பேதுரு 2:24 திருவசனத்தை ஜெபமாலையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 1 பேதுரு 2:24 ஆண்டவருடைய இரத்தத்தால் பை ஜூன்ஸ் ஐ எம் ஹீல்டு, அதை ஜெபமாலையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த சோர்வும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சுபின், கோடிமுனை, கன்னியாகுமரி மாவட்டம். தற்போது நுங்கம்பாக்கம், சென்னையில் வசித்து வருகிறோம். கடந்த ஜனவரி மாதத்தில் வேலையை விட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பித்தோம். எதிர்பார்த்தவாறு அது செல்லவில்லை. எனவே மீண்டும் வேலை தேட ஆரம்பித்தேன். தினம் ஜெபமாலை, பக்தி, தவ முயற்சிகள் அனைத்தும் முன்பிருந்து கடைபிடித்து வந்தோம். இந்த வேலையின்மை பயங்கர நிதி நெருக்கடியை உருவாக்கியது. வாடகை வீடு, பிள்ளைகளின் கல்வி அனைத்தும் பாரமாக மாறியது. எங்கள் பக்தி தவ முயற்சிகள் நாங்கள் ஆரம்பித்தோம், அதிகப்படுத்தினோம். காலை 4 மணிக்கு முழங்காலில் இருந்து 53 மணி ஜெபமாலை, 3 மணிக்கு இரக்கத்தின் ஜெபமாலை, தினத்தோறும் திருப்பலி, இரவு குடும்ப ஜெபமாலை, 48 மணி நேரம் எதுவும் உண்ணாமல் தவம் இருந்து 153 மணி ஜெபமாலையை கோயிலில் போய் செஞ்சுருக்காங்க. 150 திருப்பாடல்களை சனிக்கிழமை ஜூன் மாதம் 27 வாசிச்சிருக்காங்க. 1 ஜூலை 1, 2026 புதன்கிழமை பெரிய ஒரு கம்பெனியில் இருந்து அழைத்தார்கள். 3 விதமான நேர்முக தேர்வு, ஆன்லைன், காக்னிட்டிவ், பிஹேவியரல் தேர்வு, அனைத்தும் நன்றாக இறைவன் அருளால் முடிந்தது. ஜூலை 6 திங்கட்கிழமை அந்த கப்பல் துறை கம்பெனியில் சேருகிறேன் என்று சாட்சியம் சொல்லியிருக்கிறார். கடைசி ஒரு சாட்சியம். என் பெயர் சிறிய புஷ்பம். நான் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2023 3 வருஷம் முன்னால் பிப்ரவரியில் நடந்த உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து பங்கெடுத்தேன். அப்போது நீண்ட நாட்களாக கட்டி வந்து மிகவும் கஷ்டப்பட்டேன். தியானத்தின் 3ஆம் நாள் இரவு அபிஷேக ஆராதனையில் அருட்தந்தை அவர்கள் ஒரு சகோதரின் தொடை விளிம்பில் உள்ள கட்டியை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார் என்று கூறிய போது இந்த அருள் வாக்கு எனக்கு தான் என்று விசுவசித்தேன். அன்றிரவு நேரமாகிவிட்டதால் சென்று தூங்கிவிட்டேன். காலையில் குளிக்கும் போதுதான் நினைவிற்கு வந்து பார்த்தபோது அந்த இடத்தில் கட்டி இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. இப்போ 3 வருஷம் ஆகுது, இப்படும் அந்த கட்டி அவங்களுக்கு வரவே இல்லை என்று சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. தூய ஆவியே நெளிட்டு மாற்றம் என ஜெபித்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றதாக கரங்களை தட்டி